அப்போ ஒரு மன்மோகன் சிங் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவரே வந்து 117 பிரஸ் கான்ஃபரன்ஸை 10 வருஷத்துல வச்சிருக்காருன்னா, பிரதமர் மோடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட ஏன் வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி என்பது நியாயமான கேள்விதான். ஏன் வைக்கல? அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் பத்திரிகையாளர்கள், அதாவது மோடி புராணம் மட்டுமே பாடிக்கொண்டிருந்த ஊடகங்கள்லாம் இன்னைக்கு மோடி வந்து பார்த்து என்ன சொல்றாரு, ஆஹா நீங்கள்லாம் வந்து நியாயமா இல்லை அப்படின்றாரு. அப்போ இன்னும் எவ்வளவு பண்ணோம் இந்த ஊடகங்கள்லாம்னு தெரியல. ஆனால் நான் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் நேரடியாக மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் பாஜக மாதிரி மீடியா மேனேஜ்மெண்ட் யாருமே பண்ண முடியாது. இப்போ அந்த 75 வயசு வந்து மோடிக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துல அவர் வந்து 75 வயது அடைவார் அப்படின்னும் போது அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இம்மீடியட்டா ஒரு மணி நேரத்துல வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் யாரும் கொடுத்ததில்ல. ஸோ ஒரு பக்கம் வந்து நிதின் கட்கரி, இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத், இப்போ அடுத்தது யார் அப்படின்ற கேள்வி வந்து நியாயமா எழுது இல்லையா? அதுதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிளே பண்றாரு. நீங்க எல்லாரையும் வந்து என்ன சொல்லி ஒதுக்குனீங்க? வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அஹ்மத் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. மீடியாக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் நேரடியாக களத்துக்கு போறேன். ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல ஒரு திட்டம் தொடங்கப்பட்டாலும் நானா நேரடியா போய் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். நான் ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்டை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இங்க மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு பிரதமர் மோடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஒரு பிரதமராக அவர் சந்தித்தே தீர வேண்டும், ஒரு பிரதமர் பிரஸ் மீட்டை வந்து ஓப்பன் பிரஸ் கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கா? இல்ல, ஒரு பிரதமர் வந்து ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் பிரதமர்கள் தானாக முன் வந்து பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பாங்க. அப்படிதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரதமர்களும் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இருக்கிறார்கள், பேட்டி கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பிரஸ் மீட் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி. அந்த இன்ட்ராக்ஷன்ல பல்வேறு விதமான கேள்விகள் வரும். அப்பப்போ அந்தந்த வாரம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்கள், பெரிய டெவலப்மெண்ட்ஸு, அது சம்பந்தமா அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து அந்த கேள்விகள்லாம் எழுப்புவாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் தான் அது. மீடியாவோட என்கேஜ் பண்றது, மீடியா மூலமாக மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை தெரிவிப்பது, இதுதான் வந்து அந்த பிரஸ் மீட் வந்து கண்டக்ட் பண்றதுக்கான நோக்கம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக அவர் மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசுறாரு. மன் கி பாத் தான் பேசுறாரு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி கேட்க விரும்பவில்லை அவர். இப்போ அந்த கேள்விகள்லாம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிங்கன்னா அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிரதமர் மோடியுடைய ஸ்டைல். அவர் வந்து பேசணும்னு நினைச்சாருன்னா மைக்கு முன்னாடி வந்து நிற்பாரு, பேசுவார், போயிடுவார். இது குஜராத்லேருந்தே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலு. அதை அப்படியே வந்து பிரதமரானதுக்கு பிறகு கூட ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ என்ன ஒரு விஷயம் வந்து 2013ஆம் ஆண்டு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக வைக்கின்ற குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து மவுன் மோகன் சிங் அப்படின்னு இவரே பேசுவார். ஏன்னா அவர் மௌனமாகவே இருப்பார். தமிழில் சொல்ல போனோம்னா அவர் ஒரு மௌன குரு அப்படின்லாம் வந்து இங்கே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பட் அந்த பிரைம் மினிஸ்டர் தான் 117 முறை 2004ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டு வரை 117 முறை பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. எப்பெல்லாம் அவர் வெளிநாடு பயணம் போகிறாரோ அப்போதெல்லாம் கூடவே பத்திரிகையாளர்களையும் அதே ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த ஃப்ளைட்டில் திரும்பி வரும்போதோ அல்லது போகிறதுக்கு முன்னாடியோ எதற்காக போகிறோம், என்ன என்கேஜ்மெண்ட்டு, என்ன பேச போகிறோம், இந்தியா என்ன நினைக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து பத்திரிகையாளர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவர் வந்து பேசியிருக்கிறார். அப்போ ஒரு மன்மோகன் சிங் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவரே வந்து 117 பிரஸ் கான்ஃபரன்ஸை 10 வருஷத்துல வச்சிருக்காருன்னா, பிரதமர் மோடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட ஏன் வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி என்பது நியாயமான கேள்வி தானே. ஏன் வைக்கல? அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் பத்திரிகையாளர்கள் சந்திச்சாருன்னா பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாரும் ஒரு விதமான கேள்வியை கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து வேறு விதமான கேள்விகள்லாம் கேட்பாங்க, கடுமையான கேள்விகள்லாம் கேட்பாங்க. எந்த விதமான கேள்விகளையும் சந்திக்க நான் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை தான் மறுபடியும் கன்வே பண்றாரு அவர். இப்போ என்ன சொல்றாரு, நீங்க ஏன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல அப்படின்னா, இல்ல இப்போ மீடியாலாம் ரொம்ப ஐடியாலஜிக்கலா வந்து பொசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க, அதனால நான் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிற விருப்பம் இல்லை, பத்திரிகையாளர்கள் கிட்ட ஒரு நியூட்ராலிட்டி இல்லை, பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப பயஸ்டா இருக்காங்க, ஐடியாலஜிக்கலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்றாரு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா 2014 இன்னைக்கு தேதி வரைக்கும்
ஒரு மீடியா கூட ஆங்கில சேனலோ அல்லது ஹிந்தி சேனலோ இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செய்தியை பண்ணவே இல்லை. ஒரு எம்எல்ஏக்கு எதிராக கூட ஒரு ஹிந்தி சேனலோ ஒரு இங்கிலீஷ் சேனலோ நியூஸ் போட்டது இல்லைங்க. ஒரு அமைச்சருக்கு எதிராக போட்டதில்லை, ஒரு எம்பிக்கு எதிராக போட்டதில்லை. எவ்வளவு எம்பி எவ்வளவு விஷயங்களை பேசுறாங்க, எவ்வளவு அதாவது என்ன சொல்றது, இப்ப காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு மணிசங்கர் ஐயர் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா உடனே அதை ஊடகங்கள் வந்து பெருசாக்கி அப்படியே அது ஏதோ காங்கிரஸ் கட்சியே வந்து ஒரு தேர்தலை தோல்வியை சந்திப்பதற்காகவே மணிசங்கர் ஐயரை வந்து அவங்க தலைவராக வச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சித்தரிப்பாங்க. பட் எவ்வளவு பாஜக தலைவர்கள் முறை தவறி பேசியிருக்காங்க, அவுட் ஆஃப் த டர்ன் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மோட்டர் மவுத் அப்படின்னு வராது. ஏன்னா அது கூட பத்திரிகைகள் விமர்சனம் செய்ய தயாராக இல்லை. உங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல எனக்கு சொல்லுங்க, இங்கிலீஷ் மீடியா ஆங்கில சேனல்ஸோ அல்லது ஹிந்தி சேனல்ஸோ எந்த பெரிய ஸ்டோரி அரசாங்கத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு சோதனைக்குள்ளாக்குற அளவுக்கு ஒரு நியூஸை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க எங்கேயாச்சும் சொல்லுங்க. எந்த செய்தியை அவங்க அந்த மாதிரி வந்து ஃபிளாஷ் பண்ணி அது பெரிய தலைவலியாக அரசாங்கத்துக்கு மாறக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. 2014ஆம் ஆண்டு முதல் இந்நாள் வரை எல்லாருமே வந்து கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க, புக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க, இல்லைன்னா அண்டர்ஆர்ம்ஸ் போட்டு அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ பால போட்டு அவரை வந்து அடிச்சு ஆடுறதுக்கு உதவி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் நேரடியாக மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் பாஜக மாதிரி மீடியா மேனேஜ்மெண்ட் யாருமே பண்ண முடியாது. பாஜக இதுவரைக்கும் வந்து பண்ணியிருக்கிறது எல்லாம் இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இன்னைக்கு கூட வந்து உங்களுக்கு வட இந்தியாவில் மக்கள்கிட்ட ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறது, ஒரு கொந்தளிப்பு இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறவில்லை, அவங்களுடைய வருமானம் பெருகவில்லை, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகள். அடுத்த 5 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலமோ நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கான கல்வி எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்ற கவலையில் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஊடக சேனல்ஸ் எல்லாம் பிரதிபலிச்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு 2014ல இருந்து 2024 வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஊடகங்கள்லாம் வந்து மேக்சிமம் ஷோஸ் வந்து ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணியும், காங்கிரஸ் கட்சியை டார்கெட் பண்ணியும், எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணியும், எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தும் வகையில தான் வந்து அவங்க ஷோஸே பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நியூஸ் லாண்ட்ரி நியூசன்ஸ் உடைய டீம் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு டேட்டா வெளியிட்டாங்க. அதாவது நடந்திருக்கக்கூடிய ஒரு மாசத்துல நடந்திருக்கக்கூடிய பிரைம் டைம் டிபேட்ஸ்ல ஒரு 400 பிரைம் டைம் டிபேட்ஸ்ல கிட்டத்தட்ட 224 பிரைம் டைம் டிபேட்ஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அட்டாக் பண்ணி. இந்தியாவில் இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு அரசாங்கம் பொறுப்பு கிடையாது, ராகுல் காந்தி தான் பொறுப்பு. அதுதான் வந்து ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட். காங்கிரஸ் கட்சி ஏன் இதை செய்கிறது? காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான விஷயத்தை கூட பேசினாங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்னிவீர் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அக்னிவீர் ஸ்கீம் கொண்டு வந்தோடனே ஒரு பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்றது இருந்துச்சு. அதை ஒரு எதிர்கட்சியாக பேசும்போது இதை ஏன் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்கிறது அப்படின்னு தான் ஊடகங்கள் கேள்வி கேட்பாங்க. இப்போ அர்ணப் கோஸ்வாமி உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அர்ணப் கோஸ்வாமியை பார்க்காம, அவருடைய ஷோவை பார்க்காம சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து ஒரு காலத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து எதற்காக அர்ணப் கோஸ்வாமியை பார்ப்பாங்க அப்படின்னா, நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் எழுப்புறாரு, நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து அவர் வந்து கேள்விகளாக எழுப்புறாரு. நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு மேஜையை தட்டி கூப்பாடு போட்டு அரசாங்கத்தை வந்து அப்படியே நெருக்கடிக்குள்ளாக்குறாரு அப்படின்னும் போது ஆஹா சூப்பர் சூப்பர்னு கையை தட்டி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே அர்ணப் கோஸ்வாமி கையை கட்டிட்டுல பேட்டி எடுக்கிறாரு மோடியை. அதாவது மோடி அவருக்கு பேட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்னா ஒரு 3 மாசம் டிப்ரெஷன்ல போயிருவாங்க இந்தி மீடியா சேனல் எடிட்டர்ஸ். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதாவது மோடி புராணம் மட்டுமே பாடிக்கொண்டிருந்த ஊடகங்கள்லாம் இன்னைக்கு மோடி வந்து பார்த்து என்ன சொல்றாரு, ஆஹா நீங்கள்லாம் வந்து நியாயமா இல்லை அப்படின்றாரு. அப்போ இன்னும் எவ்வளவு பண்ணோம் இந்த ஊடகங்கள்லாம்னு தெரியல. ஏன்னா இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த பிரிவினைவாதம் அதை வந்து அதிக அளவு வந்து தூண்டி விட்டது இந்த ஊடகங்கள்லாம். இத்தனைக்கும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு. ஏன் ஊடகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து சலிச்சு போய் ஊடகங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தினாங்க. காரணம் என்னன்னா, ஏன் அவங்க இந்த இந்து முஸ்லீம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இந்த பிரிவினைவாத செய்திகளை எல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு பண்ணாம வேற கண்டென்ட்டுக்கு போனாங்கன்னா, நீங்க வந்து விலைவாசி உயர்வை பற்றி பேசணும், நீங்க வந்து வேலை வாய்ப்பை பத்தி பேசணும், நீங்க வந்து டேட்டாவை பத்தி பேசணும்,
நீங்க வந்து COVID-19ல என்ன நடந்துச்சு அந்த டைம்ல அப்படின்றத பத்தி பேசணும். அப்புறம் இன்னைக்கு மக்கள் எப்படி வந்து நொந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துல எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏன் ஏற்படவில்லை? அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? நீங்க 2,00,00,000 வேலை குடுப்பீங்க அப்படிங்களா, அந்த 2,00,00,000 வேலைய குடுத்துட்டீங்களா? வளர்ச்சி அப்படின்னு பேசுனீங்களா, அந்த வளர்ச்சி என்ன ஆச்சு? அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வந்து கேட்க வேண்டியிருக்கும். அந்த கேள்விகள எல்லாம் கேட்டாங்கன்னா, இந்த ஊடக நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து ஐடி ரெய்டு வரும், இடி ரெய்டு வரும், பல பிரச்சனைகள் வரும், அரசாங்க விளம்பரங்கள் வராது. அப்ப இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இந்த அரசாங்கத்துக்கு என்ன புடிக்குது? மக்களுடைய கவனத்த திசை திருப்பிட்டே இருக்கணும். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிய வந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிய வந்த உடனே ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்றது உங்களுக்கு இருந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிய வந்துட்டாரு. பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளிய வந்ததுனால, ஒரு இந்தியா கூட்டணிக்கே ஒரு பெரிய மொமெண்டம் வந்துருச்சு. இப்ப அதுதான் வந்து பேச்சு பொருளாக இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் தான் வந்து அரசியல்ல ஒரு பெரிய பிரச்சாரத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. உடனே சுவாதி மலிவாலுடைய ஒரு விஷயத்த கொண்டு வந்து இப்ப ஊடகங்கள்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசல. சுவாதி மலிவால் இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஊடகங்களை எல்லாம் வந்து தொடர்ந்து திசை திருப்பக்கூடிய மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக ஊடகங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக பயன்படுத்தியது. அதுதான் வந்து ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். ஆனால் மோடி வந்து ஊடகங்களை சந்திக்க வரமாட்டாரு, சந்திக்க விரும்ப மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆஃபீஸ்ல கடந்த 2019 தேர்தலின் சமயத்துல. அப்போ எல்லாருமே வந்து பிரைம் மினிஸ்டர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆஃபீஸ்க்கு போகும்போது, அவர் வந்து பக்கத்துல அமித்ஷா உட்கார்ந்திருந்தார். அப்போ அவர் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அப்போ அவர் உட்கார்ந்திருக்கும்போது, இவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. பக்கத்துல உட்கார்ந்த உடனே யார் எந்த கேள்வி அவர பார்த்து கேட்டாலும் இப்படின்னுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்துல அவரு எல்லா கேள்வியும் வந்து மத்தவங்க பக்கம் டைவர்ட் பண்ணிவிட்டு, அமித்ஷா இவங்க பக்கம்லாம் டைவர்ட் பண்ணிட்டு, அவர் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லல. அதனால கேள்விகள் கூட 10 ஆண்டுல ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட் கூட அது பிரஸ் மீட் கணக்குல வராது பிரதர். என்ன நீங்க அதெல்லாம் ஒரு பிரஸ் மீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ பிரஸ் மீட்டா என்னன்னு சொல்வீங்க நீங்க? சும்மா ஒரு ஷோக்காக ஒரு பிரஸ் மீட் பண்ணலன்னு சொல்றீங்களே, நான் பாருங்க நான் பிரஸ் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வந்து இப்ப 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 பேசுறதெல்லாம் வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸர்சைஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கா, பாருங்க இதை நான் இப்படி டைவர்ட் பண்றேன், இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. இது அவர் கையாளக்கூடிய ஒரு தந்திரமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தார்னா, இந்த கவர்மெண்ட் மீதான அந்த விமர்சனம் அப்படின்றது எப்பவோ ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு கூட உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை ஊடகங்கள் சரியாக வெளிப்படுத்தல. இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை எந்த ஊடகங்கள் வெளிப்படுத்துறாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தான் அதை வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டோரிஸ்லாம் வந்து எந்த ஊடகத்துல வந்துச்சு? பல இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தானே பல ஸ்டோரிஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பெகசிஸ் வயர் ரிப்போர்ட் பண்ணாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அதில் வந்திருக்கக்கூடிய அந்த குவிட் ப்ரோகோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்க்ரோல், நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி இவங்கெல்லாம் தானே ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ இப்போ அடுத்தது வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ப்ராபப்ளி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு இந்த பிரபீர் புர்கேஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல. அதுதானே உங்களுக்கு நியூஸ் கிளிக் வந்து தொடர்ந்து கடுமையா எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ நியூஸ் கிளிக்கை வந்து முடக்கணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்ச உடனே நியூஸ் கிளிக்கை வந்து முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எடிட்டரை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அவருடைய அரெஸ்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே விட்டுருக்கு. அப்போ எந்த எல்லைக்கும் வந்து பாஜக வந்து அவங்களுக்கு எதிரான விமர்சனங்களை தடுப்பதற்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணம். இப்போ இந்த நீங்க குறிப்பிட்டது போல இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சில முக்கியமான விஷயங்களையும் பேசினதை பார்க்க முடிஞ்சுச்சு. அவரு அமித்ஷாக்காக பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து 75 வயது அடைய போறாரு. அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அப்போ நீங்க ஓட்டு போட போறதெல்லாம் வந்து அமித்ஷாக்கு தான் ஓட்டு போட போறீங்க அப்படின்றது ஒரு பாஜகக்குள்ளேயே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. அதாவது பாஜகவுக்குள்ள தலைவர்கள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு அதிருப்தி இருக்கு. அதற்கு பல்வேறு காரணங்கள். இன்னைக்கு வந்து இந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒண்ணு வந்து மோடி, இன்னொன்னு அமித்ஷா. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு பாஜகவுடைய கரண்ட் ஸ்டேட்டஸாக மாறி இருக்கிறது. இப்போ பழைய பாஜக தலைவர்கள்லாம் வந்து இதுல
கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. நீங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் யார் பேர்ல அந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க? சிவராஜ் சிங் சௌஹான். இப்ப அவர் எங்க இருக்காரு? அவரை பத்தி ஒரு பிட் நியூஸ் கூட எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரல. அவர் பிரச்சாரம் பண்றாரா இல்லையான்னு கூட தெரியல. எதுவுமே இல்ல. அவரும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 டெர்ம் 4 டெர்ம் அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்தவர். வசுந்தரா ராஜே, எடியூரப்பா, இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் வந்து அவங்க வந்து ஓரங்கட்டிட்டாங்க. எல்லா தலைவர்களையும் ஒதுக்கிட்டாங்க. உங்களுக்கு சுப்பிரமணியம் சாமி 2014 வந்து கரப்ஷனுக்கு எதிரான ஒரு குருசைடர் அப்படின்னு பேசுறாங்க. 2G ஊழல வெளியே கொண்டு வந்தார், CWG ஊழல வெளியே கொண்டு வந்தார், அப்படி இப்படி ஊழலுக்கு எதிரான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சாம்பியன் அப்படின்லாம் வந்து அவரை வந்து பயங்கரமா பேசிட்டாங்க. இன்னைக்கு அந்த சுப்பிரமணிய சாமி தான் புலம்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த சுப்பிரமணிய சாமியை பாஜக ஐடி விங் வந்து ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு அந்த சுப்பிரமணிய சாமி தான் வந்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு 2014 நினைக்கிறேன், 2014க்கு அப்புறம் தான் எல்கே அட்வானி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்தியா டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தான் அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அவங்க மோடியெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு அந்த சர்வாதிகார மனநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அது அப்போ பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்து இவர் முன்வைக்கிறார் அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு இதெல்லாம் வந்துச்சு. ஒரு பேச்சு பொருளாக அது மாறியது. உடனே நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, அது மிஸ்கோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எல்கே அட்வானியுடைய கணிப்பு என்பது சரியாக தான் இருக்கிறது அப்படின்றது ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு புரியுது. காரணம் என்னன்னா, எவ்வளவோ விஷயங்கள்ல பார்க்கும்போது ஒரு சர்வாதிகார மனநிலையை நோக்கி நாம வந்து போயிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இப்ப அதுலதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேள்விகள் எல்லாம் வந்து உண்மையிலேயே இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்ற அந்த பேச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அப்போ உள்ளுக்குள்ளேயே பாஜகவுக்குள்ளேயே வந்து ஒரு விதமான அதிருப்தி என்பது இருக்கிறது. அது எப்போ வெடிச்சு வெளியே வரும் அப்படின்றது தான் வந்து ஒரு அந்த டைமிங் தான் வந்து இப்ப இருக்கிறதுல மேட்டர். இப்ப அதை மூடி மறைக்க வேண்டும், அதை சரி செய்யணும் அப்படின்னு இவங்க பல்வேறு விஷயங்கள் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த டென்ஷன்ஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து நிதின் கட்கரி, இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத், இப்ப அடுத்தது யார் அப்படின்ற கேள்வி வந்து நியாயமா எழுது இல்லையா? அதுதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிளே பண்றாரு. நீங்க எல்லாரையும் வந்து என்ன சொல்லி ஒதுக்குனீங்க? 75 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பெரிய பொறுப்புலையும் நீங்க இருக்கக்கூடாது. நீங்கெல்லாம் வந்து மார்க் தர்ஷக் மண்டல் அப்படின்னு அங்க வந்து உங்களை இது பண்ணிடுவோம். நீங்கெல்லாம் வந்து கட்சியுடைய பெரியவர்கள், மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னும் போது, அதை மேற்கோள் காட்டி தான் வந்து எடியூரப்பாவை ரிசைன் பண்ண வச்சாங்க. அதை மேற்கோள் காட்டி தான் வந்து பல பேரை வந்து சைட்லைன் பண்ணாங்க. இப்ப அந்த 75 வயசு வந்து மோடிக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துல அவர் வந்து 75 வயது அடைவார் அப்படின்னும் போது அடுத்தது யார் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து இவரு அந்த பிரச்சாரத்துல எழுப்பின உடனே அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இம்மீடியட்டா ஒரு மணி நேரத்துல வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் யாரும் கொடுத்தது இல்ல. பட் 1 மணி நேரத்துல அமித்ஷா வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரிலாம் ஒரு ரூல் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, யார் சொன்னா எங்க கட்சியுடைய பைலாஸ்ல அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு. அப்ப அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ரூல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரூலை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கேள்விகள் எல்லாம் வந்து எழும். ஒரு 10 ஆண்டு காலம் வந்து நீங்க ஆட்சியில இருந்துட்டீங்க, நீங்க பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணீங்க, எல்லா ரிசோர்ஸஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க, எல்லாரும் பண்ணீங்க. ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ரிசோர்ஸை தான் நீங்க வந்து மாற்ற முயற்சி பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது உள்ளே இருக்கு, ஒரு புகைச்சல் என்பது உள்ளே இருக்கு. அது ஏதோ ஒரு வடிவத்துல எப்படியும் வந்து அது வெடிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். பாஜக நினைக்கக்கூடிய அந்த 370 தொகுதிகள் அல்லது அவங்க மெஜாரிட்டி 272 கூட வரலனா கூட இந்த கேள்விகள் எல்லாம் வந்து எழும். அப்போ அதுதான் வந்து இன்னைக்கு மோடிக்கு ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டியில வந்துட்டேன்னா அவரை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அதே ஒரு 220 சீட்டோ 240 சீட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் அவருடைய பொசிஷன் எப்படின்றது வீக் ஆயிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த கேள்வியை இந்த விமர்சனமோ இந்த கேள்வியோ இந்த பிரச்சாரத்தை கண்டு கொஞ்சம் பாஜக அலறுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன்.
ஒரு பக்கம் இப்போ 5த் ஃபேஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. 5த் ஃபேஸ் வந்து கம்மிங் மண்டே வந்து நடக்கிறதுக்கு. இந்த எலக்ஷன்ல வந்து கார்கேவே சொல்றாரு, மகாராஷ்டிரால 48, 46 ஜெயிக்க போறோம்ன்னு சொல்றாரு. கரண் தப்பத் வயர் குடுத்த இன்டர்வியூல வந்து பரக்ல பிரபாகர் சொல்றாரு, அவரு 120, 140 தான் ஹையஸ்ட் அவங்க அடிக்கக்கூடிய சீட்ஸா இருக்கும் பிஜேபி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்களுடைய கால்குலேஷன் எல்லாமே ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? உங்களுக்கு வந்து பிஜேபி மேக்ஸிமம் சீட்ஸ வந்து அவங்க 2019ல எடுத்துட்டாங்க. 303 சீட்ஸ் அப்படின்றது. இப்போ அவங்க எப்படியும் வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. கூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளா பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு நம்பர்ஸ் வராது. தமிழ்நாடு வாய்ப்பில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெலுங்கானாவுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய 17 சீட்ஸ்ல அவங்க வந்து எவ்வளவு சீட்ஸ வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே அவங்களுடைய இன்டர்னல் எஸ்டிமேட்டே வந்து ஒரு 5லேருந்து 6 சீட்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த மாநிலமே வந்து வாக்களிச்சிரும் அப்படின்றதுல. போதாக்குறைக்கு அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. ஸோ அதனால ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்றது. கர்நாடகால கடந்த முறை வந்து 28 சீட்ஸ்ல 25 சீட்ஸ் எடுத்தாங்க. இந்த முறை அவ்வளவு சீட்ஸ் எடுக்க வாய்ப்பில்ல. அங்க சித்தாராமையா, டி.கே. சிவகுமார் ஒரு கடுமையான போட்டிய குடுத்திருக்காங்க. அப்போ இங்க தென்னிந்தியாவிலேயே அவங்களால வந்து அவங்களுடைய நம்பர்ஸ வந்து போன முறை எடுத்த நம்பர்ஸே இந்த முறை எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருக்கும்போது, வட இந்தியாவுல உங்களுக்கு குறிப்பா ஒரு 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 5 மாநிலம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான், அதுக்கப்புறம் யூபி, பீகார், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் குஜராத். குஜராத்ல அவங்களுக்கு சீட்ஸ் வரும். யூபில கணிசமான அளவு சீட்ஸ் எடுப்பாங்க. யூபில இந்த முறை வந்து இப்போ போன ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாய்ப்பே இல்ல யூபில 70 சீட்டும் வந்து பிஜேபி அடிச்சிரும். ஏன்னா, அந்த ராம் மந்திருடைய அந்த இம்பாக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருந்த டைம்ல, நாம வந்து ஜனவரி மாசத்துலலாம் பேசும்போது டன் டீல் அப்படின்லாம் வந்து பலரும் சொல்லிட்டாங்க. அது எப்படி டன் டீலா இருக்கும் அப்படின்றது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் போயி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேலோங்கும்போது, 70 சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்ப போன வாரம்லாம் பேசும்போது, அது 60ஆ கூட மாறலாம். 60க்கு கீழ கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மக்கள் மத்தியில அந்த அதிருப்தி அப்படின்றது இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு ராஜஸ்தான்ல வந்து அவங்க கடந்த முறை டோட்டல் ஸ்வீப். இந்த முறை அந்த மாரி ஒரு ஸ்வீப் வந்து பாஜகவுக்கு வருவதற்கான வாய்ப்பில்ல. அங்கேயும் வந்து காங்கிரஸ் கடுமையான போட்டிய குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹரியானாவுல ஏற்கனவே பிஜேபிக்கு இப்ப இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட்க்கே அங்க பிரச்சனை வந்துருச்சு. ஸோ ஹரியானாலயும் அவங்களுக்கு வந்து சீட்ஸ் குறையும். டெல்லியில அவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து சீட்ஸ் குறையும் அப்படின்னு பார்க்குறாங்க. கடந்த முறை டெல்லிய ஸ்வீப் பண்ணாங்க. ஒரு சில இடங்கள் குறையும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் பீகார்ல வந்து உங்களுக்கு அவங்க நெனச்ச கணக்குகள்லாம் வந்து பீகார்ல பலிக்கல. ஸோ பீகார்லயும் வந்து ஒரு டஃப்பான பேட்டில் அப்படின்றதுக்கு தேஜஸ்வி யாதவ் ஒரு பக்கம் வந்து கடுமையான போட்டிய குடுக்குறாரு அப்படின்றதும் வந்து கள நிலவரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சத்தீஸ்கர்லயும் வந்து போன தடவ அசெம்பிளி எலக்ஷன்ஸ் இவங்க ஜெயிச்சாங்க. இந்த தடவ காங்கிரஸுக்கும் வந்து அங்க கணிசமான அளவு சீட்ஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள் 3 மாநிலங்கள்ல அவங்க சீட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஒண்ணு வந்து ஒடிஷா, இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால கள நிலவரம் என்பது பாஜகவுக்கு எதிராக தான் இருக்குது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில எப்படி பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிராவுடைய சென்டிமெண்ட் என்னன்னா, அந்த மராட்டா பிரைட வந்து மோடி அட்டாக் பண்ணிட்டாரு. மகாராஷ்டிராவின் அடையாளமாக இருந்த 2 கட்சிகள மோடி அழிக்க முயற்சி பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. அவங்க பயங்கரமான முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தாங்க. எது பண்ணாலும் வந்து அங்க வொர்க் அவுட் ஆக மாட்டேன்து அப்படின்றது கீழ இருக்கக்கூடிய கள நிலவரம். அப்போ மகாராஷ்டிராவிலயும் அவங்க நெனைச்ச அளவுக்கு சீட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னும்போது, வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு கடந்த முறை 18 சீட்ஸ் எடுத்தாங்க. இப்ப அந்த டேலி குறையும் அப்படின்றது தான் வந்து தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அதே மாரி பீகார்லயும் நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒடிசால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில சீட்ஸ் கூடுதலா எடுக்கலாம் அப்படின்றாங்க. பட் அங்கேயும் வந்து ஒரு கடுமையான போட்டி அப்படின்றது இருக்கிறது. அப்போ இந்த ஃபேஸஸ்ல வந்து டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னால, அதனுடைய தாக்கம் மற்ற பகுதிகள்லலாம் வந்து ஏற்படுகிறது. அதுவும் வந்து பாஜக இன்னைக்கு டென்ஷன் ஆவறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஒரு 7 ஃபேஸ் எலக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நீண்ட எலக்ஷன். எப்படா இந்த எலக்ஷன் முடியும் அப்படின்ற அளவுக்கு நாமளும் வந்து நமக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த அளவுக்கு இழுத்துட்டே போதே இந்த எலக்ஷன்னு. போன வாட்டிலாம் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டாங்க.
இந்த வாட்டியும் சட்டு புட்டுன்னு முடிக்கிறத விட்டுட்டு அவங்க ஏதோ பிளான் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் ஃபேஸ் பை ஃபேஸ் நாம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல போல. ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸா வச்சதுலே இப்போ உங்களுக்கு பேக் ஸ்டெப் ஆயிடுச்சுன்ற மாதிரி இல்ல அதுதான் அவங்க ரொம்ப அந்த எலெக்ஷனை வந்து பெரிய அளவுக்கு ஒரு நீண்ட தேர்தலாக வச்சது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா மாறிடுச்சு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்றதுக்கு டைமும் வந்து உருவாயிருச்சு. ஸோ இது ஆப்போசிஷனுக்கு ஒரு நல்ல செய்தியாக மாறி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தினது. இப்போ இது எல்லாம் முடிஞ்சு வந்தா கூட நீங்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதுல எலெக்ஷன் கமிஷன் என்ன கேம் விளையாட போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா இருக்கிறதுலயே எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த நம்பிக்கை அப்படின்றது மிகவும் குறைவாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு மக்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து மோடி வந்து கேப்சர் பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த பிம்பம் என்பது அந்த 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 மாதிரியான ஒரு இமேஜ் அப்படின்றது ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் மீதும் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய நம்பகத்தன்மையை தினந்தோறும் இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த எலெக்ஷன்ல எக்ஸ்போஸ் ஆனது. மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான். அப்போ உங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த சீட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ்லி கண்டெஸ்டட் எலெக்ஷன் இது. நீங்க சீட் பை சீட் போட்டி இருக்கு, உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது பிஜேபிக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேம்பெயினில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேம்பெயின் டீம் இருக்கும். இந்த வாட்டி ஒரு வலுவான கேம்பெயின் அப்படின்றது அவங்ககிட்ட கிடையாது. ரெண்டாவது அவங்க தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க. அதுவே வந்து சலிப்பு தட்டிருச்சு. பெரிய அளவுல மக்களுக்கு அந்த 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 ஒரு விஷயத்துல வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு ஒரு நாட்டம் என்பது இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து இல்ல. என்ன 10 வருஷமா இதையே பேசிட்டு இருக்கீங்க. புதுசா ஏதாவது பேசுவீங்களா? அப்படின்ற மாரிலாம் வந்து கேள்விகள் எழுகிறது. எல்லாருக்கும் வந்து வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது இப்போ ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். அது பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் பலருடைய ரீடிங்காக இருக்கிறது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல களம் மாறவே இல்ல. இன்னும் மோடி ஸ்டில் ஸ்ட்ராங். நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மோடி வருவாரு அப்படின்றது தான் வந்து பலருடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.